வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை பரஸ்பர வரி விதிப்புகளை அறிவித்தார். நமது நாடு மற்ற நாடுகளால் இதுவரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அமெரிக்க நட்பு நாடுகள் உட்பட 180 நாடுகளில் இப்போது பதிலடி வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டியலில் ரஷ்யா இல்லை. ட்ரம்பின் ரோஸ் கார்டன் அறிவிப்பை தொடர்ந்து வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் ரஷ்யா இந்த பட்டியலில் இல்லை, ஏனெனில் உக்ரைன் போரில் பொருளாதார தடைகள் ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை பூஜ்ஜியமாக ஆக்கியுள்ளன என்றார். அதே நேரத்தில் ட்ரம்ப் ரஷ்யாவின் எண்ணெய் உட்பட எந்த ஏற்றுமதிக்கும் இரண்டாம் நிலை தடைகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியுள்ளார். இந்த இரண்டாம் நிலை தடை என்பதுதான் மிக பயங்கரமான ஆயுதம். அதை பார்ப்பதற்கு முன் ட்ரம்பின் பரஸ்பர வரிகளில் சில முக்கியத்துவங்களை பார்த்துவிட்டு பின்னர் இரண்டாம் நிலை தடைக்குள் போகலாம். போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் 10% பரஸ்பர வரியை எதிர்கொள்ளும். கூடுதலாக பல முன்னாள் சோவியத் நாடுகள் மற்றும் குடியரசுகளும் ட்ரம்பின் பட்டியலில் உள்ளன. பெலருஸ், கியூபா மற்றும் வடகொரியா அமெரிக்க தடைகளை எதிர்கொள்ளும். பிற நாடுகளும் பரஸ்பர வரிகளால் பாதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் கடுமையான தடைகள் மற்றும் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளும் ஈரான் மற்றும் சிரியா ஆகியவை புதன்கிழமை முறையே 10 மற்றும் 40% கூடுதல் வரி விதிப்புகளுடன் தாக்கப்பட்டன. ரஷ்யா தனது பொருளாதாரத்திற்கு கணிசமான வலியை ஏற்படுத்திய உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக விதிக்கப்பட்ட மேற்கத்திய தடைகளை நீக்க முயல்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிராக அதன் சொந்த பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை பெரிய மற்றும் முன்னோடி இல்லாதது என்று விவரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தின் போது தொடங்கி உக்ரைன் மீதான அதன் ஆக்கிரமிப்பு, வெளிநாட்டு தேர்தல்களில் தலையிடுதல், சைபர் தாக்குதல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை விதித்தது. அமெரிக்க தடைகள் ரஷ்ய பொருளாதாரத்தின் ஆற்றல், நிதி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் உட்பட முக்கிய துறைகளை குறிவைக்கின்றன. முக்கிய ரஷ்ய வங்கிகள் உலகளாவிய நிதி அமைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய தன்னல குழுக்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் முக்கியமான தொழில்நுட்பங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தியுள்ளன. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு நெருக்கமான தனிநபர்கள் மீதும் பொருளாதார தடைகள் கவனம் செலுத்தியுள்ளன. ரஷ்யாவின் அரசியல் மற்றும் பொருளாதார உயரடுக்கை தனிமைப்படுத்துவதன் மூலம் கிரெம்ளினுக்கு அழுத்தம் கொடுப்பதை அமெரிக்க தடைகள் நோக்கமாக வைத்திருக்கிறது. ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் உள்ள நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து 2022ஆம் ஆண்டு முதல் அமெரிக்கா இந்த தடைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இராணுவ மற்றும் நிதியுதவி மூலம் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து அதே வேளையில் அதன் போர் முயற்சிகளுக்கு நிதியளிக்கும் ரஷ்யாவின் திறனை பலவீனப்படுத்த முற்பட்டது. ஜோ பைடன் நிர்வாகம் இவ்வளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போதிலும் ரஷ்யாவின் எண்ணெய் உட்பட எந்த ஏற்றுமதிக்கும் இரண்டாம் நிலை தடைகளை விதிக்கவில்லை என்பதை கவனியுங்கள். தென் கரோலினா குடியரசுக் கட்சியினை சேர்ந்த செனட்டர் லின்சே கிரெகாம் மற்றும் கனடிகட் ஜனநாயக கட்சியினை சேர்ந்த ரிச்சர்ட் ப்ளூமெண்டல் ஆகியோர் இரண்டாம் நிலை தடைகளை விதிக்கும் இரு கட்சி மசோதாவின் முன்னணி ஆதரவாளர்களாக உள்ளனர். அதாவது அமெரிக்காவின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இரண்டுமே ரஷ்யா மீதான இரண்டாம் நிலை தடைகளை ஆதரிக்கின்றன. மாஸ்கோ அமைதி பேச்சுக்களில் ஈடுபடாவிட்டாலோ அல்லது உக்ரைனின் இறையாண்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தினாலோ ரஷ்யா மற்றும் புட்டினின் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் நாடுகளுக்கு எதிராக புதிய இரண்டாம் நிலை தடைகளை விதிப்பதுதான் இந்த மசோதா. ட்ரம்ப் நிர்வாகம் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மாஸ்கோவுக்கு ஒரு நன்மையை அளிக்கும் என்ற கவலைகளுக்கு மத்தியில் 25 குடியரசுக் கட்சியினரும் 25 ஜனநாயக கட்சியினரும் இணைந்து கொண்டு வந்துள்ள இந்த மசோதா புட்டினின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமெரிக்காவின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை காட்டுகிறது. ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கும் நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 500% வரி விதிப்பது இந்த மசோதாவில் அடங்கும். புதிய இரண்டாம் நிலை தடைகள் விதிக்கப்பட்டால் பாதிக்கப்படும் நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் எண்ணத்தையே விட்டுவிடலாம். அதை ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கும் நாடுகளுடன் அமெரிக்கா வர்த்தகம் செய்யாது என்பது ட்ரம்பின் அறிவிப்பு. அதற்கு இப்போது ஒரு வரி விதிப்பு சதவீதமாக 500% வரி விதிப்பு மசோதாவில் குறிப்பிடப்படுகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான சாத்தியமான இரண்டாம் நிலை வரி விதிப்புகளால் பாதிக்கப்படும் நாடுகளில் சீனா மற்றும் இந்தியா, துருக்கி மற்றும் சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா மற்றும் செக் குடியரசு ஆகியவை அடங்கும். ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனில் ஒரு போர் நிறுத்தத்திற்கு மாஸ்கோ ஒப்புக்கொள்ள தவறினால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை வரிகளை விதிக்கும் என்றும் ட்ரம்ப் சபதம் செய்தார். ஏப்ரல் 2022 முதல் அமெரிக்கா ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யவில்லை என்று அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் தரவு காட்டுகிறது.
உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த முயற்சிப்பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஏமாற்றம் 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் பெரிதாகிறது. டீல் மேக்கர் இன் ஷீப் என்று தன்னை சிரித்துக் கொண்டே ட்ரம்பால் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் இருப்பது அவரது பதவி காலத்தின் 3 மாதங்களில் சில கடினமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ராஜதந்திரம் 30 நாள் முழுமையான போர் நிறுத்த முன்மொழிவு ரஷ்யாவால் நிராகரிக்கப்பட்டது. அது சுருங்கி கருங்கடலில் தாக்குதல்களை நிறுத்தும் ஒப்பந்தமாக மாறியது. அதுவும் சுருங்கி இருதரப்பும் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவதில்லை என்று ஒப்புக்கொண்டன என்ற அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பை வெளியிட்டது ரஷ்யாவோ உக்ரைனோ அல்ல. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பே அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதுவும் நடக்கவில்லை. இருதரப்பும் எதிர்த்தரப்பினின் எரிசக்தி கட்டமைப்புகளை தினமும் தாக்குகிறார்கள். அது ட்ரம்பின் திறனுக்கு அல்லது தமது திறனாக ட்ரம்ப் கூறியதை குறைமதிப்புக்குட்படுத்தி விட்டது. ட்ரம்பின் ஐரோப்பிய கூட்டாளிகள் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கின்றன. உடனடி சமாதான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் இல்லாதது ட்ரம்பை கவலையடைய செய்யும். அதனால் ஒரு சுற்று வரி விதிப்புகள் மற்றும் பிற பொருளாதார தடைகளை தூண்டக்கூடும். ரஷ்யா மீதான நேரடி தடை விதிப்பு சாத்தியமில்லாதபடி பைடன் நிர்வாகம் விதிக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் விதித்து விட்டது. இப்போது ட்ரம்பின் கையில் உள்ள ஒரே தடை ஆயுதம் 2ஆம் நிலை தடை விதிப்பு மட்டுமே. உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியின் சட்டபூர்வமான தன்மையினை புட்டின் கேள்வி எழுப்பியதில் ட்ரம்ப் கோபமடைந்தது ஒரு புறம் இருக்கிறது. மறுபுறம் போர் நிறுத்தத்தை தாமதப்படுத்த மாஸ்கோவின் தந்திரோபாயங்களை கண்டு ட்ரம்ப் பொறுமை இழந்துள்ளார் என்று ட்ரம்பின் அபிமானத்திற்குரிய ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் உடனடி உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் சாத்தியமில்லை என்று நம்புவதாகவும் உக்ரைன் மற்றும் மாஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுக்க புதிய அணுகுமுறையை திட்டமிடுவதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் ராணுவ அபிலாசைகளை குறைக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்பதை காட்டும் விதமாக புட்டின் 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதிக எண்ணிக்கையிலான கட்டாய ராணுவ இணைப்புகளை 2 தினங்களுக்கு முன் அறிவித்துள்ளார். அது போர் நிறுத்தத்திற்கான பாதையில் புட்டின் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. ட்ரம்ப் மற்றும் அவரது ஆலோசகர்கள் ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்குள் ஒரு முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை இலக்காக கொண்டுள்ளனர். ஆனால் உடனடி நடவடிக்கை எதுவும் இல்லாமல் அவர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கும் புதிய திட்டங்களை தேடி பார்க்கிறார்கள் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. நீடித்த சமாதான உடன்படிக்கையை உடனடியாக ஏற்படுத்தும் வாஷிங்டனின் முயற்சிகளை எதிர்ப்பதற்காக ட்ரம்பின் விரக்தி புட்டினை நோக்கி திரும்புகிறது என்று ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டது. ஆரம்பத்தில் புட்டினை விட செலன்ஸ்கி மீது ட்ரம்ப் அதிக அழுத்தம் கொடுத்தார். ஆனால் ரஷ்ய தலைவர் 30 நாள் முழுமையான போர் நிறுத்தத்தை ஏற்க மறுத்தது அமெரிக்க ஜனாதிபதியின் அணுகுமுறையை மாற்றியதாக தெரிகிறது என்று பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப் ஹை நியூஸிடம் தெரிவித்தார். விரிவான போர் நிறுத்த பேச்சுக்களில் மாஸ்கோ தனது காலடிகளை இழுத்தடிப்பதாக ட்ரம்ப் நம்புவதாகவும் புட்டினிடம் விரக்தியடைந்ததாகவும் ட்ரம்பின் ஊடக நிழலாக பார்க்கப்படும் ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. மேற்கத்திய கட்டுப்பாடுகளை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் ரஷ்யாவின் நிழல் டேங்கர் கப்பல்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு தடைகள் அமலாக்கத்தை ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார் என்று ஃபாக்ஸ் நியூஸின் மூத்த வெள்ளை மாளிகை நிருபர் ஜாக்கி ஹென்ரிச் கூறினார். விரிவான போர் நிறுத்த பேச்சுக்களில் மாஸ்கோ தனது காலடிகளை இழுத்தடிப்பதாக ட்ரம்ப் நம்புவதாகவும் புட்டினுடன் விரக்தியடைந்ததாகவும் ட்ரம்பின் ஊடக நிழலாக பார்க்கப்படும் ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. மேற்கத்திய கட்டுப்பாடுகளை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் ரஷ்யாவின் நிழல் டேங்கர் கப்பல்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு தடைகள் அமலாக்கத்தை ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார் என்று ஃபாக்ஸ் நியூஸின் மூத்த வெள்ளை மாளிகை நிருபர் ஜாக்கி ஹென்ரிச் கூறினார். வாஷிங்டன் டிசி சிந்தனை குழுவில் உள்ள ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டில் உள்ள ஐரோப்பா மற்றும் யுரேசியா மையத்தின் இயக்குனர் பீட்டர் ரஃப் நியூஸ் வீக்கிடம் சவுதி பேச்சுவார்த்தைகள் உக்ரைனின் நெகிழ்வுத்தன்மையை காட்டியது. ஆனால் மாஸ்கோ தான் அமெரிக்க முன்முயற்சிகளை குறைத்து ஒருதலைப்பட்ச எதிர் முன்மொழிவுகளை வழங்கியது. ரஷ்யாவை ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்தும் முயற்சியை அமெரிக்கா இன்னமும் கைவிடவில்லை என்று ரஃப் கூறினார். நாங்கள் இப்போது ராஜதந்திரத்தின் ஆரம்ப கட்டத்தை ட்ரம்புக்கு எந்த வெற்றியும் இல்லாமல் கடந்து விட்டோம் என்று நினைக்கின்றேன். மேலும் அமெரிக்கா தனது 2வது மற்றும் 3வது வரிசை நகர்வுகளை சிந்திக்க தொடங்குவதை நாங்கள் காண்கிறோம் என்று ரஃப் மேலும் கூறினார். அதில் தான் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்கும் திட்டம் வருகிறது. ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாவ்கோவ் ரஷ்யாவின் சர்வதேச விவகார இதழிடம் கிரெம்ளினின் அமெரிக்க முன்மொழிவுகளை ஏற்க முடியாது என்றார். அமெரிக்க முன்மொழிவுகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமிக்ஞையை ட்ரம்பிடம் இருந்து கேட்கவில்லை என்றும் கூறினார். கடந்த மே மாதம் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் போர்க்கால ராணுவ சட்டத்தின் காரணமாக உக்ரைனில் தேர்தலை நடத்தாததால் ஜனாதிபதியாக இருக்கும் செலன்ஸ்கியின் சட்டபூர்வமான தன்மையினை கேள்விக்குட்படுத்தியதற்காக புட்டின் மீது ட்ரம்பின் கோபத்தை என்பிசி நேர்காணலில் வெளிப்படுத்திய பின்னணியில் இது வந்துள்ளது. புட்டினின் கட்டாய ராணுவத்தினரின் எண்களை அதிகரிக்கிறார். புட்டின் போர்க்களத்தில் வெற்றி பெறுவதாக நினைத்தால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்பதில் சந்தேகம் உள்ளது. மேலும் அவரது படைகள் உக்ரைனின் கிழக்கில்
தொடர்ந்து தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றன. கருங்கடல் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதாக உக்ரைன் கூறியுள்ளது. அதன் மூலம் உக்ரைன் ட்ரம்பின் நல்ல புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. முன்பு ட்ரம்பின் நல்ல புத்தகத்தில் இருந்த புட்டின் இப்போது அதில் இல்லை. ரஷ்ய அதிகாரிகள் போர் நிறுத்தத்திற்கு முன் மாஸ்கோ மீதான பொருளாதார தடைகளை தளர்த்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். மாஸ்கோவின் பேச்சுவார்த்தை குழுவில் அங்கம் வகிக்கும் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிகோரி கராசின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த ஆண்டிலும் தொடரலாம் என்று கடந்த வாரம் ரஷ்ய அரசு ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இது ட்ரம்பை கொதிப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றுள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் ரஷ்ய நடவடிக்கைகளால் விரக்தி அடைந்ததாக கூறினார். விரக்தியின் வெளிப்பாடாக ரஷ்யா மீதான இரண்டாம் நிலை தடைகள் எந்த நிமிடத்திலும் அறிவிக்கப்படலாம் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அது சீனாவையும் இந்தியாவையும் தான் மிக அதிகமாக பாதிக்கும். உக்ரைனில் நடந்த கடுமையான போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழியில் ட்ரம்ப் பதவியேற்றார். அது நம்பத்தகாததாக பரவலாக கணிக்கப்பட்டது. மாஸ்கோ மற்றும் உக்ரைனை விரைவாக மேசைக்கு கொண்டு வருவதற்காக வடிவமைக்கப்பட்ட ட்ரம்பின் புதிய பேச்சுவார்த்தை தோரணையின் துணி ஆரம்பத்தில் இருந்த வேகத்தில் இப்போது இல்லை. ஏப்ரல் 20 வரும் ஈஸ்டர் பண்டிகைக்கு போர் நிறுத்தம் வரும் என்று ட்ரம்ப் நம்பியதாக கூறப்படுகிறது. இது ஈஸ்டர் என்பதாலும் ஜனவரி 20 ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று சரியாக 3 மாதங்கள் முடிகிறது என்ற விதத்தில் இருப்பதாலும் ட்ரம்ப் ஏப்ரல் 20 காலக்கெடுவாக வைத்திருந்தார் என்கிறார்கள். அது நடப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை.